ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் கூட ஒரு புதிய சிலுவை தியான கூட்டங்களுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே நம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இத்தனை பேருக்கு இந்த சந்தர்ப்பம் இல்லை. எவ்வளோ பேரால் முடியாத சூழ்நிலை, வியாதி படுக்கை, ஆனாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அல்லது இந்த நாளில் கூட நம்ம அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய பாடு மரணங்களை தியானிக்க கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணங்களுக்கு நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு இந்த கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மாத்திரமல்ல, காலையிலையும் மாலையிலையும் நம்ம கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த 40 நாள் லெண்டியஸ் பிரேயரில் அநேகர் உற்சாகமாய் கலந்து கொண்டு ஜெபிக்கிறீர்கள். தேவனுக்கு புரோஜனமாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு ட்ரைனிங் தான், நமக்கு ட்ரெயின் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா, நல்லது, ஸ்தோத்திரம். இந்த மாலை கூட்டத்துக்கு வந்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் நேரடியாகவே தேவனுடைய வார்த்தை நேரை கடந்து போகிறோம். இந்த கடைசி நாட்களிலே, இந்த 2021 வருஷத்திலே நாம் தியானிக்கிற ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரி அல்லது அடிச்சுவடுகள் அல்லது ஃபுட் ஸ்டெப், அவருடைய அடிச்சுவடுகள். ஆமென், நல்லது. இந்த உலகத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் உண்டானால் அவர் ஆண்டவர் இயேசு என்பதை நாம் இந்த சில நாட்களாய் பார்த்து கொண்டே இருக்கிறோம். 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் 63 ஞாயின்மார்களும் இல்லையா, இந்த உலகத்தில் பல தெய்வங்கள் இருந்தாலும் ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனவர், தெய்வம் என்று சொல்வதற்கு மாதிரியாகவே வாழ்ந்தவர் ஒரு உண்டானால் அது நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எத்தனை தெய்வங்களுக்கு அந்த முன்மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இந்த இயேசுவை பின்பற்றுவதிலே சந்தோஷப்பட வேண்டும். இந்த இயேசுவை நீங்கள் ஆராதிப்பதிலே, தொழுது கொள்வதிலே, நீங்கள் அவருடைய பிள்ளையா இருப்பதிலே நீங்கள் மிகுந்த சந்தோஷப்பட வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு வேறு எந்த சந்தோஷம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்திருக்கிறாரே, அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம பின்பற்றுகிறோம். நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை நேசிப்பதை வெளிப்படுத்தின ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிடுறோம் இல்லையா. உலகத்தில் எத்தனோ தெய்வம் வந்தால் கூட இல்லையா, அந்த மக்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கவே இல்லை. ஆனால் இவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் நம்ம மேல் வைத்துக்கிற அன்பை விளங்க செய்த ஒரு தேவனாகவே இருக்கிறார். ஆகையால் தான் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். போன வாரம் சொன்னேன், தேவனுடைய அடிச்சுவடிலே ஒன்று அவருக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம். ஆமா, பக்தி வைராக்கியம் ரொம்ப நல்லது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்ளுகிறாராம். நமக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருக்கும்போது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல பட ஆரம்பிக்கும். பிணைக்காஸ்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருந்தபடினாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஆமா சொல்லுங்க, கவனிங்க. இப்படிலாம் இந்த மாதிரி நாட்கள் நம்ம வருவது நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறது. இப்போ நம்ம சர்ச்சில் கொஞ்சம் தான், இந்த ஆர்சிலாம் போனீங்கன்னா, சிஎஸ்சிலாம் போனீங்கன்னா திரளான மக்கள் இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் அவங்க இந்த ஆண்டோடைய பாடு மரணங்களை தியானிப்பதில் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தி காட்டுவார்கள். அதுவும் இந்த ஆர்சி மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தி. ஹல்லேலூயா. அப்போ அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அவர் முன்மாதிரியாய் பக்தியாய் வாழ்ந்தார். ஆமென். இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். நாம் பார்க்கலாம். 1 பேதுரு, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு
4வது அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய முன்மாதிரியில ஒன்று அல்லது அடிச்சுவடியில ஒன்று பாடு. ஆமென், ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ நீங்கள் நானும் எதிர்பார்த்து வந்த ஒரு பஞ்சு மெத்தை அல்ல. அது ஒரு பக்கம் பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆமா, ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். உபத்திரம் இருக்கிறது, அது நடுவில் அவருடைய கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்யவும் வல்லவராக இருக்கிறார். ஆமா, நம்ம எப்படிப்பட்ட சோதனைகள் நம்ம அனுபவிச்சாலும் நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நான் டக்கு நமக்கு உதவி செய்வார் அவர். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு அதை சொன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன், பக்தி நிறைந்த ஒரு மனுஷன், ஆண்டவரை மையமாக வைத்து தன் வாழ்க்கையை நடத்தின ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலே அவர் ஒரு சொப்பனத்தை கண்டார் என்று நாம் அறிவோம். அந்த சொப்பனம் என்பது ஒரு கடற்கரையிலே அது அவருக்கு ஆரம்பிக்கிறது. கடற்கரையில் மணல் மேல நடந்து போய் கொண்டே இருக்கிறார். ரொம்ப தூரம் நடந்து போய் கொண்டிருக்கிறார். போயிட்டு திரும்பி பார்க்கும்போது 4 காலடிகள் தெரிவதை அவர் பார்க்கிறார். போறது ஒரு மனுஷன் தான், 2 காலடி தான் தெரியணும், ஆனால் 4 காலடி தெரிகிறது. அப்போ நினைச்சாரா, பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இல்லையா, நீங்க என் கூட இருக்கிறனால தான் இந்த ஆசீர்வாதம், நன்மை, கிருபை, சந்தோஷம், சமாதானம் சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவர் தொடர்ந்து அந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருந்தாராம். ஒரு சில மாதங்கள், வருடங்கள் கழிந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான ஒரு சோதனை, தாங்க முடியாத ஒரு சோதனை, கஷ்டம். அப்போது மிக வேதனையோடு துக்கத்தோடு கூட அவர் செபித்தார். அந்த இரவு ஒரு சொப்பனம் அவருக்கு, அதே ஒரு கடற்கரை, அதே அந்த மணல் திட்டுகள், அந்த கடல் ஈரங்குது இல்லையா, ஆமா, இந்த தண்ணி வந்து போன பிறகு ஈரம் வரும் இல்லையா, அந்த மணல் இது. அதுல இவர் நடந்து போகிறார். தூரமா போய் திரும்பி பார்க்கிறார். 2 காலடி தான் தெரிகிறது. இப்போ இவரே சொன்னார், ஆண்டவரே, நான் நல்லா இருக்கும்போது நீ என் கூட வந்து என் கூட வந்தீங்கன்னு நான் பார்த்து 4 காலடி தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு இல்லையா, தன்னந்தனியா நான் இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்களும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டீங்களாப்பான்னு சொல்லி அப்படி அவர் வந்து அவருடைய செப்பாறையில் ஆண்டு நோக்கி அழுதாராம். அப்போ ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுச்சான், பிள்ளையே, நீ பார்த்த அந்த 2 காலடி அது உன் காலடி அல்லப்பா, அது என்னுடைய காலடி, அது என்னுடைய காலடி. இந்த கஷ்டத்தில், இந்த பாடுல, இந்த துன்பத்தில் உன்னால நடக்க முடியாதுன்னு அறிந்த நானே உன்னை என் தோள் மேல தூக்கி வச்சுட்டு நான் நடந்து போன வழிதான் நீ பார்த்தேன்னு சொன்னாரா. கைத்தட்ட. ஆமா, ஹல்லேலூயா. அப்போ இந்த பாடு என்பது, கஷ்டம் என்பது, துன்பம் என்பது, வேதனை என்பது நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவர் அனுபவிக்காத எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ நானும் அனுபவிக்க அவர் அனுமதிப்பதே கிடையாது. அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஆமா, நீ சொல்லலாம், அவர் வயிற்று வலி தெரியுமா பாஸ்டர்? தலைவலி ரொம்ப நல்லா தெரியும், ஒத்த தலைவலி அதுவும் தெரியும், கண்வலி தெரியும். ஏன்னா அந்த பீனா கிறிஸ்டியோட முள்ளு ஒரு கிரீடம் பண்ணி தலைமையில் வச்சு அடிச்சாங்க இல்லையா, அந்த முள்ளு மண்ட வழியாய் குத்தி இந்த கண் வழியா வெளியே வந்துச்சான். பீனா கிறிஸ்டி என்ற அந்த முள்.
அப்போ தலைவலி என்னான்னு தெரியும், கண்ணு வலி என்னான்னு தெரியும், நெஞ்சு வலி என்னான்னு தெரியும், இல்லையா மார்பு வலி என்னான்னு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அதனால அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். சோத்திரம். அதனால இந்த பாடு என்பது நாம் மாத்திரம் அனுபவிக்கல, நமக்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவும் அனுபவித்து நமக்கு அவர் மாதிரி வைத்து போயிருக்கிறார். இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வழியாக தான்ப்பா நீயும் என்ன பண்ணும், கடந்து வரணும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் நினைக்கலாம், அதை நான் அங்கே இருந்து அனுபவிக்கலாம் பாஸ்டர். இல்லை, அங்கிருந்தா உன் உபத்திரத்தை தாங்க உனக்கு யாருமே இல்லை. இங்கே வந்தா உன்னை தாங்குவ, ஏந்து சுமக்க, உன்னை தப்பி வைக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன்னை தோள் மேல் தூக்கி கொண்டு போய், இல்லையா, உன்னை கடந்து உன்னை சுமந்து கொண்டு போகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ இங்க சொல்றாரு, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டார். ஆவில பாடுபடல. எங்கதான் பாடுபட்டிருக்கிறாரு? மாம்சத்திலே பாடுபட்டிருக்கிறார். உங்களுக்கு மாம்சம் இருக்கு இல்லையா? இருக்கா? இருக்கா? அப்ப இயேசு ஆவியிலே பாடுபடல, அவர் மாம்சத்தில் தான் பாடுபட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் மாம்சத்திலே பாடுபட்டு நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். சொல்றேம்மா, நான் மாம்சல பாடுபட்டேன், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஏசாயாவும் சொல்ற திருக்கசனமா 53ஆம் அதிகாரம் 3, 4, 10 சொல்லுகிறது. ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இங்க சொல்றாரு, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். அப்போ மனுஷரால் புறக்கணிக்கப்படுகிறது தெய்வத்துக்கு தெரியும். அசட்டை பண்ணப்படுவது அதான், என்னை எவனும் மதிக்க மாட்டான் பாஸ்டர், என்னை யாரும் மதிக்க மாட்டான், அது அவருக்கு தெரியும். உன்னை யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு இயேசு நல்லாவே தெரியும். பொண்டாட்டி மதிக்க மாட்டா, புள்ள மதிக்க மாட்டுது, புருஷன் மதிக்க மாட்டான், இல்லையா, ஃபேக்ட்ரியில் மதிப்பில்லை, வேலை செய்கிற இடத்துல மதிப்பில்லை, இல்லையா, அசட்டை பண்ணுறாங்க, கிறிஸ்துவனாவே ஒரு மாதிரியை பார்க்குறாங்க. இதெல்லாம் தெய்வம் அறிவார். அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவர். இவர் யாரு? தேவன். தேவன் துக்கம் நிறைந்தவர். பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து விட்டார். என்ன சொல்றார்னா, நாமும் இப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ள வேண்டுமா. இயேசு மாம்சத்திலே இருந்த நாட்களிலே அவர் பாடை அனுபவித்தார். என்ன பாடு அனுபவிச்சிருப்பாரு? நீ என்ன பாடு அனுபவிக்கிறியோ அதே பாடு இயேசு அனுபவிச்சிருக்கிறார். ஆமா, இப்ப நீங்க என்ன பாடுகள் வழியா போறீங்களோ அந்த பாடுகளை இயேசு தம்முடைய மாம்சத்திலே அனுபவித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப கடவுளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அவர் மாம்சத்தில் தான் பாடுபட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதுல ஒன்று சோதனை. நமக்கு தெரியும், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, இயேசு யாரால் சோதிக்கப்படுவதற்கு?
பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். கவனிங்க, இந்த ரெண்டு காரியம் பாருங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒன்னு, பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் அவர் எங்க கொண்டு போறாரா? வனாந்திரத்திற்கு. கவனிங்க, பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு இதுதான் ஆண்டவர் இயேசு கெச்சமேனில் சொன்னாரு. எப்பா, கோதுமை சுடையினால் புடைக்கிறதுக்கு சாத்தான் அவனை கேட்டுக்கொண்டான். நான் உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனையும் ஸ்திரப்படுத்து. சேம் வேர்டு அங்க வருது. அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். ஆமா, கவனிக்கணும். 40 நாட்கள் அவர் ஆகாரம் எடுக்கல, தண்ணி குடிக்கல. ஆமீன் சொல்லுங்க. ஒன்லி பிரேயர் தான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, மாம்சம் தான் இருக்கிறார் அவரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவு சரீரம் எவ்வளவு பலவீனப்பட்டு இருக்கும், அவருடைய ஆவி எவ்வளவு பலவீனப்பட்டிருக்கும். ஏன்னா பிசாசினால சோதிக்கப்படுகிறார். பிசாசு சாதாவ சோதிப்பான், எப்படி சோதிச்சானு தெரியல. ஆமென். அப்ப கவனிக்கணும், பிசாசினால் சோதிக்கப்படுவதை இயேசு அறிந்திருக்கிறார். இப்ப நம்ம கூட சில சமயம் பிசாசினால சோதிக்கப்படுகிறோம் இல்லையா? பிசாசு மூலமாக சோதிக்கப்படுகிறோம். அந்த சோதிக்கப்படுகிற நேரத்தில் நம்ம யோசிக்கிறது உண்டு, ஆண்டவரே நான் இவ்வளோ சோதனை வழியாக போறேன்னு உங்களுக்கு தெரியுதா ஆண்டவரே, கொஞ்சம் இரக்கம் பாராட்ட மாட்டீங்களா, கொஞ்சம் தயவு பண்ண மாட்டீங்களா, கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி நாம் கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் 40 நாட்கள் சோதிக்கப்பட்ட பின்புதான் அவர் பசியை உண்டாகிறது. ஆமா, புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அப்போ பிசாசினாலே நீங்கள் சோதிக்கப்பட்டு பாடுபடுவதை இயேசு அறிந்திருக்கிறார். அந்த பாடு அவருக்கு தெரியும். ஆமா, பிசாசு லேசாலாம் சோதிக்காது. பயில் பார்த்துருக்கு இல்லையா? அழகழிக்கும் இல்லையா? ஆமா, பைத்தியக்காரனா மாத்திடும், பயத்தை உண்டாக்கும், திகழை உண்டாக்கும், மரண பயத்தை உண்டாக்கும் இல்லையா? பிசாசு சோதனை நம்ம நிறைய பைபிளில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சுடுகாட்டுக்கு ஓடி விட்டுரும் நம்மள இல்லையா? சூமின கையா மாறிடும், காது காய் கேட்காது. இதெல்லாம் பிசாசினால் சோதிக்கப்படுகிற ஒரு காரியம். இயேசு இதெல்லாம் ஜெயிச்சா. அப்புறப்படுத்த போ பிசாசு, காதும் வாயும் பேச ஆரம்பிச்சா, ரூமையும் செவிடுமான ஆவி பேச ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா, ஆமென். நான் ஒரு வீட்டுக்கு ஜோம், நம்ம சச்சி ஒரு வீட்டுக்கு தான் ஜோன்னு போயிருந்தேன். முதல் குழந்தை நல்லா இருக்கு, பொம்பளை பிள்ளை. 2வது குழந்தைக்கு 8 வயசு ஆகுது. மனநல பாதிப்பு, மூளை வளர்ச்சி இல்லை. அந்த பிள்ளையால அந்த அம்மாவில் எங்கேயும் போக முடியாது. வீடோ கெதி, சர்ச்சுக்கு சண்டே தான் வர முடியும். யோசித்து பாருங்க. இத்தனைக்கும் நல்ல பயபக்தி உள்ள பிள்ளை, கடவுளை மதிக்கிற குடும்பம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, சோதனை. நம்ம கேட்கலாம், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு கொடுத்தீங்க? கேட்கலாம்ல, கேட்டிருக்கலாம். நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் ஆண்டவரே இல்லையா? சில புருஷன்மார்கள், சில பெண்கள், சில பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் இப்படி கஷ்டங்கள் உண்டாக்கும் போது நம்ம வர ஒரு தாட்டுனா, ஏன்பா நான் என்ன பாவம் செஞ்சேன் சாமி இல்லையா? கேட்போமா இல்லையா? அந்த எண்ணம் வருதா இல்லையா நமக்குள்ள? என்ன பாவம் செஞ்சேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை, கஷ்டம், துன்பம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அல்லது கணவர் அல்லது இப்படி காரியங்கள், சொந்தக்காரங்க, மாமனார் மாமியார் இல்லையா? எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஆண்டவர் போய் என்னவோம் தெரியும். அவர் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவராலே அவர் வனாந்திரத்தை கொண்டு போகப்பட்டார். ஆமா, அப்போ பிசாசினாலே வருகிற சோதனைகள், பாடுகளை அவர் அறிவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி இயேசுவானவர் பிசாசை ஜெயித்தாரோ அதே வழிதான் நீ பிசாசை ஜெயிக்க வேண்டும், முடியும். ஆமென். பழைய சாத்தானே
இயேசுவின் நாமத்தில் ஆண்ட விடக்கூடாது அவனை. சரி, இரண்டாவது மத்தேயு 8:19 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும், நீ எங்க போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவருக்கு தலை சாய்க்கிறது கூட இடம் கிடையாது. நம்ம சில கேட்போம், ஆண்டவரே உம்மை நம்பி வரணும் இல்லையா, குந்த ஒரு குடிசை இல்லையே சாமி, உட்கார ஒரு இடம் இல்லையே சாமி, நம்ம கேட்குறது உண்டு இல்லையா? கவனிங்க, இதெல்லாம் ஒரு கஷ்டம்தான். வாடகை வீட்டில் இருக்கும்போது கஷ்டம். கவனிக்கணும், சொல்றாரு மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை. எத்தனை நாளைக்கு ஓசி விட்டு போய் தங்க முடியும் இல்லையா? 3 வருஷம் வாழ்ந்தாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு வீடு தான் தோத்துறோம். சில பேர் சேர்த்துருக்கலாம், சில பேர் வேண்டான்னு இருக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ள, ஒரு பட்டணத்தை இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அன்னைக்கு தெருவு தான் நினைக்கிறேன் அவருக்கு. என்ன ஒரு மடம், ஏதோ ஒரு சத்திரத்தில் தான் படுத்துருப்பான்னு நினைக்கிறேன். வானத்தை பூமி படைத்த தேவாதி தேவன் அவர் படுக்கும் போது, பிதாவே தலை சாய்க்கு கூட இடம் இல்லையப்பா, இல்லையா? கேட்டிருப்பாரா? ஆமா, தலை சாய்க்கு இடம் இல்லையே சாமி, ஒரு வீடு வாசலோட இல்லையப்பா. சொல்றா பாருங்க, தலை சாய்க்கு அவருக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, பார்க்கலாம். மத்தேயு 4:2. அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ பசி நமக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் நம்ம என்னதான் யோசி, பாடுனா என்ன, வேலை வெட்டி இல்லை, கொரோனா பீரியட்ல இல்லையா? கவனிங்க, பசி பட்டினி. நம்ம யோசிக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே இல்லையா, நரி கூட கூடி இருக்குப்பா, ஆகாயத்தை பாரி கூட கூடு இருக்கு, எனக்கு அது கூட இல்லையே சாமி. அவர் பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் இளைப்பு அடைந்தவராய் 4:6. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. சரி. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய இந்த மாதிரி 6ஆம் மணினா நம்ம பின்னாடி 3 மணி சேர்த்துக்கலாம், அல்லது பின்னாடி 3 மணி குறைச்சிக்கலாம். ஏன்னா 3 மணி நேரம் வித்தியாசம், நமக்கு அவங்களுக்கு 3 மணி நேரம் வித்தியாசம். இப்போ 6ஆம் மணினா கவனிங்க, இப்போ இது வந்து மாலை நேரமாக இருக்கலாம், இரவு நேரமாக இருக்கலாம், அல்லது தண்ணி மோட வர்றாருன்னா இதோட 6னா 3 மணி. அப்போ சரியான அந்த பசி நேரம் இல்லையா? கவனிங்க, நடந்து வராரு, பசி நேரம், இளைப்படைஞ்சவராய் அந்த கிணற்றோட சாஞ்சி நிற்கிறார், உட்கார்ந்துருக்கிறார். சீசர்களாம் சாப்பிடுவாங்க, போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்ல, இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல, இதெல்லாம் அவருடைய பாடுகளை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்பி வந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே இல்லையா? ஒரு சிக்கன் உண்டா, ஒரு மட்டன் உண்டா, ஒரு அது உண்டா, இது உண்டா இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? நிறைய பேர் கேட்பான், வாய் கூசாம கேட்பான். நல்லா சாப்பிட்டு என்ன கொடுத்தீர் இல்லையா? என்ன கொடுத்தீர்? திருப்தி உண்டாக கொடுத்தீரு, அரைக்குறை வயிறு தான் கொடுத்துரு நீ. அதாவது கட்சியதப்பா நமக்கு. சில பேருக்கு அதோட இல்லையப்பா, நம்மளால 3 வேளை சாப்பிட்றோமா, ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லை. இந்த குடும்பம் நிறைய இருக்கு, ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க உலகத்தில். நம்ம இந்தியாவில் நமக்கு 3 வேளை சோறு அவனுக்கு திருப்தியாக கொடுக்குறாரா இல்லையா? நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து இளைப்பு அடைந்தவராய். கவனிங்க, வண்டி கிடையாது, வண்டி கிடையாது. அந்த காலு என்ன வழி வலிச்சிருக்கோம் யோசித்து பாருங்க.
உனக்கு கால் வலிக்குதுல்ல, அது அவருக்கு தெரியும். ஆமென். மோட்டர் பைக் கிடையாது, சைக்கிளோட கிடையாது. உனக்காவது சைக்கிள் இருக்குது, மோட்டர் பைக் இருக்குது இல்லையா? இப்போ என்னென்னமோ வண்டிலாம் வந்துச்சு, இப்போ புல்லட் வந்துச்சு, என்ஃபீல்டு வந்துச்சு இல்லையா? ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒன்றுமே இல்லை, முறுமுறுக்காடு ஆண்டோட. உன்னை நம்பி வந்து சைக்கிள் கிடையாது, மோட்டர் பைக் கிடையாது, ஒரு எக்ஸல் கூட கிடையாது இல்லையா? ஒரு ஒரு மொப்படு கூட கிடையாது. எப்பா நான் நடந்து வந்தேனப்பா, அதை நினச்சிக்கோ. ஆமாம், நம்ம என்னன்னா வந்தவுடனே ஆண்டு எல்லாத்தையும் கொட்டணும்னு கொடுக்குறோம். காலைல 2-3 பாஸ்டர்மார் வந்தாங்க. பாஸ்டர், உங்களா நீங்கள் எனக்கு 1 மணி நேரம் பேட்டி கொடுக்கணும். என்னப்பா பேட்டி கொடுக்கணும்? இப்போ வர இளம் பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்த உடனே என்ன பண்ணணும்? மைக் குத்தணும், வந்த உடனே புல்லட்டில் வரணும், வந்த உடனே ஒயிட் கலர் ஜாப் பண்ணணும், வந்த உடனே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யோசிக்கிறாங்க. நீங்கள் கடந்து வந்த பாதையை சொன்னீங்கன்னா அந்த இளம் ஊழியர்களுக்கு அது நன்றாக இருக்குமே. ஆமாம், நான் ஊழியத்துக்கு வரும்போதெல்லாம் என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு சைக்கிள், பெல் இருக்காது, பெடல் இருக்காது. உண்மை, நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் கஷ்டப்படுவேன் நான். பிரேக் இருக்கும், பிரேக் இருக்கும். ஸோ அதையும் ஒருத்தன் திடீர் போட்டான்ப்பா. அவனுக்கு என்ன கஷ்டமோ, ஏன் சைடு திடீர் அளவுக்கு அவனுக்கு என்ன கஷ்டமோ தோந்துடும். இன்னைக்கு பாரு, நம்ம என்ன பண்ணுறோம்? பாஸ்டர், ஊழித்து வந்தால் எனக்கு புல்லட் வாங்கி கொடுப்பீங்களா? ஏதாவது பஞ்சர் ஓட்டி கொடுப்பீங்களா? அது பண்ணுவீங்களா, இது பண்ணுவீங்களா இல்லையா? சைக்கிள் வாங்கி கொடுப்பீங்களா இல்லையா? வீடு கட்டி கொடுப்பீங்களா இல்லையா? சம்பளம் கொடுப்பீங்களா? எப்போ அங்கே ஒன்றுமே கொடுக்கலையப்பா அவங்க. ஹலோ, இவரை பார்க்க போயிருந்தேன். யாரை? நம்ம பாஸ்டர் பவுலோஸ் ராமேஸ்வரம், அவரை பார்க்க போயிருந்தேன். அவருடைய கஷ்டத்தெலாம் கொண்டு காமிச்சார். இந்த மரத்தை தான் பாஸ்டர் எனக்கு கட்டி போட்டு அடித்தாங்க, இந்த மரம் வேப்ப மரத்தில் இந்த மரத்தை எனக்கு கட்டி போட்டு அடித்தாங்க, மரமே பட்டு போச்சு. கவனிங்க, மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அந்த ப்ரொஜெக்ட் ஒன்று வாங்கிறதுக்காக ஏற்கனவே 6 ounce 10 ounce ரத்தத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கி ப்ரொஜெக்ட் வாங்கி மக்கள் சுவிசேஷம் சொன்னாரா? நம்ம சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்லுவோமா? ரத்தத்தை கொடுத்து ப்ரொஜெக்டர் வாங்கி, ரத்தத்தை கொடுத்து வித்தாரு, ரத்தத்தை விற்று ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி அது மூலமாக ஏசப்பா பற்றி சொன்னார். அவர் கவனிக்கணும், எதுவுமே நான் சொல்லுவேன், பெயின் இல்லாமல் கெயினே வராது. ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு எல்லாம் நினைப்பான், அவனுக்கு என்னப்பா வீடு ஆயிடுச்சு, வாசல் ஆயிடுச்சு, நிலம் ஆயிடுச்சு, நீர் ஆயிடுச்சு இல்லையா? லிஃப்ட் ஆகி போச்சு, அது ஆகி போச்சு, இது ஆகி போச்சு இல்லையா? கார் ஆயிடுச்சு, பங்களா ஆயிடுச்சு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். அன்னைக்கு நாணயம் பொண்டாட்டி தனியாக ஒரு வாடகை வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணுமே, அது யாருக்கு தான் தெரியுமா? இந்த கேஎஸ் கிரவுண்டில் இல்லையா, மண்ணை கொட்டிட்டு ஓலை கொட்டை போட்டுக்கின்னு இல்லையா, சனிக்கமானா முட்டி போட்டு நான் அந்த கோயிலை சுற்றி வருவேன், முட்டிலே வருவேன். அப்பா இங்கெல்லாம் ஒரு ஆத்மா வரணுமே, இங்கெல்லாம் ஒரு ஆத்மா வரணுமே, இங்கெல்லாம் ஒரு ஆத்மா வரணும்னு சொல்லி முட்டி போட்டு கத்தி 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 சோமன்னு வருவேன் அந்த அந்த கேஎஸ்சி மைதானத்தில். அது உனக்கு தெரியுமா? அது காலி பண்ண பிறகு அந்த குமரன் ஷெட் பின்னாடி பார்த்தா, கவனிங்க, மண்ணை கொட்டி ஷெட்டு போட்டோம், டெய்லி பாம்புங்க வந்து நிற்கும். டெய்லி ஒரு பாம்பு அடிச்சு தான் உள்ளே போவோம். 4 வருஷம் அங்கே இருந்தோம். அப்புறம் காலிமன் சொன்னாங்க. அப்புறம் ஒரு வீட்டு மேலே காத்தடிச்சு கொட்டா தூங்கி போயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி செகண்ட் பாஸ்ட்டு பில்டிங் கட்டியிருக்காரு இல்லையா, காரில் போகிறாரு, பஸ்ஸில் போகிறாரு இல்லையா, ட்ரெயினில் போகிறாரு, பிளெயினில் போகிறாரு, எல்லாம் போகிறாரு. அன்னைக்கு அவர் போன சமாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், எத்தனை முறை அழுது ஜெபம் பண்ணியிருப்போம், ஆத்மா கொடுங்க ஆண்டவரே இல்லையா? எத்தனை முறை சோறு தண்ணி இல்லாமல் படுத்திருப்போம் தெரியுமா உனக்கு? ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு இளைப்படைந்தவராய் அந்த கண்தாட அப்படியே சாஞ்சிருக்கிற. யோசித்து பாருங்க, நடந்து வந்த அலுப்பு, களைப்பு, கால்வலி, கைவலி. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. சைக்கிள் கிடையாது,
வண்டி கிடையாது, புல்லட் கிடையாது, டிவிஎஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நமக்கு இன்னைக்கு எல்லாமே வேணும். கொடுக்கலாம். உன்னை நம்பி வந்து என்ன கார் கொடுத்தியா, பஸ் கொடுத்தியா, அதை கொடுத்தியா, இது கொடுத்தியா இல்லையா? நம்ம இன்னைக்கு கேட்குறோம் அவரை. சொல்லிப்பா நீங்கள் நடந்துருந்தேன், அது பார்த்தியா நீ? ஆமாம் ஆமாம், ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நம்முடைய கஷ்டங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறோம்? பிள்ளைங்களுக்கு இப்போ கஷ்டம் தெரியல. எனக்கு செல்ஃபோன் வாங்கி கொடு, எனக்கு லேப்டாப் வாங்கி கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு, எனக்கு இதை வாங்கி கொடு இல்லையா? பிள்ளைங்க கேட்குறாங்க, நம்ம செல்லத்தில் கடனை உடனே வாங்கி கொடுத்துட்றோம். அவனுக்கு ஒரு கஷ்டம் தெரியல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் நம்ம சொல்லி கொடுக்கணும்? பணத்தை ஆறும் அவன் தெரியணும் இல்லை? ஆமாம், பாடுகள் சும்மா இல்லை. எதுவுமே கஷ்டப்படாமல் பாடுபடாமல் இல்லையா, கண்ணீர் வடிக்காமல் எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஆமாம், ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய அடிச்சுவடுகள் இருக்கும், நிறைய இல்லையா ஃபுட் ஸ்டெப் இருக்கும். ஆமாம், ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குப்பா இல்லையா? அன்றைக்கி கண்ணீர் வடிச்சல, கஷ்டப்பட்டல, துக்கப்பட்டல, சாதாரண ஒரு இடம் கூட கிடைக்காம வேதனைப்பட்டல, நாயெல்லாம் வந்து படுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்தல இல்லையா? எல்லாம் பார்த்தல. ஆமாம் ஆண்டவர் பார்த்தேன், நான் கவனிச்சு தான் இருந்தேன். நீ அதுலேயும் மனரம்யமாக இருந்து இல்லையா, என்னை முறுமுறுக்காமல் போதும் என்ற மனதனை கூட தேவ பக்தியோடு கூட நீ அன்றைக்கி வாழ்ந்துடல இல்லையா? அதெல்லாம் நான் என் கணக்கில் வச்சிருக்கிறேன்ப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 6:3-4. இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். கவனிங்க, அவர் குடும்பத்தை குறித்து ஒரு கீழ்த்தரமா பேசுறாங்க. இவன் தச்சன் தானப்பா. கவனிங்க, நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம், நம்ம குடும்பத்தை மட்டும் நம்ம யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆமாம், என்னை திட்டு எங்கள் அப்பா அம்மா திட்டினா எனக்கு கோவம் வரும், பொல்லாத கோவம் வரும், சொல்கிறோமே இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம். நம்ம அப்பா அம்மாவை யாராவது எதிரால் திட்டினாவும் சரி, குடும்பத்தை பற்றி பேசவும் சரி, மரியாதை கெட்டு போய்டும் உனக்கு. ஒரே வார்த்தை, மரியாதை கெட்டு போய்டும் உனக்கு இல்லையா? நான் தான் உனக்கு வாக்கப்பட்டிருக்கிறேன், நான் தான் தெரியாமல் உனக்கு தலை கொடுத்துட்ருக்கிறேன், எனக்கு தான் நீ தாலி கட்டியிருக்கிற, தெரியுதா? எங்கள் அப்பா அம்மா திட்டின அவனை, ஆமாம், மரியாதை கெட்டு போகும். சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? நம்ம ஆளுங்க வாய் வந்து பேசுவோம். உங்கள் அம்மா என்ன பண்ணா, உங்கள் அப்பா என்ன பண்ணா, அப்படி பண்ணா, அவங்க குடும்பத்துக்கு தெரியாதா, அப்படியா இப்படியா? இயேசு குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா. இவங்க சகோதரி கூட நம்ம மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்களே. இவன் போய் தெய்வம் சொல்றான், இவன் போய் கடவுள்னு சொல்றான் இல்லையா? இவன் போய் ரட்சகன் சொல்றான், இவன் நான் ஆண்டு ஆபிரகாம் தெரியும்னு சொல்றான் இல்லையா? இவன் குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியாதா? இவங்க அக்கா தங்கச்சி பற்றி நமக்கு தெரியாதா? இவன் அண்ணன் தம்பி பற்றி நமக்கு தெரியாதா? அவங்க அப்பனை பற்றி தெரியாதா? அவங்க அம்மாவை பற்றி தெரியாதா? குடும்பத்தை குறித்து கேவலமா பேசுறாங்க. சோ இது சஃபர் தான் நமக்கு. சரி, உங்களை பத்தி பேச என்ன சொல்லுவீங்க? உங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க சிஸ்டர், உங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க, என்ன பண்ணுவீங்க? கோவம் வருமா? அம்மா வரக்கூடாது. சவுல் காது கேள மாதிரி போயிட்டானா. அதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அதனால சில பேர் இடல் அணிஞ்சிட்டானா. குடும்பத்தை பார்த்து சில பேர் என்ன பண்ண இடல் அணிஞ்சிட்டாங்க. சில பேர் இயேசுவை பின்பற்றுறதை ஸ்டாப் பண்ணிட்டான், பின்வாங்கிட்டான். ஆமா, ஹல்லேலூயா. குடிகாரன், இயேசு ஒரு குடிகாரன். ஹல்லேலூயா. இயேசு ஒரு குடிகாரன், மதுபான பிரியர், போஜன பிரியர், பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடுறார். ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன். சிநேகிதன். ஆமா,
கவனிங்க, இப்படிலாம் இயேசுநாதர் என்ன பண்ணாங்க? சஃபர் பண்ணாங்க. நமக்கும் அதே தான் இல்லையா? நம்ம ஆத்ம ஆதாயம் பண்ணுற அந்த திட்டத்தில் பாவிகள் வீட்டுக்குள்ளே போவோம் இல்லையா? சில சமயம் அவங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட வேண்டியிருக்கும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. சாப்பிட வேண்டியிருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம்? போஜன பிரிய இல்லையா? சோத்து மாடு தோத்திரம், வாயை தோந்தரம் வந்துட்டான் பாரு, வயிற்று காமிச்சுன்னு வந்துட்டான் பாரு, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம அதுங்கிட்ட அன்பு தொல்லைக்காக உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் பார்க்க சொல்லுவோம், பாரு வந்துட்டாங்கப்பா, வந்துட்டானுங்க பார்த்தியா, 10 பேரை வந்துட்டானுங்க பார்த்தியா, துண்டத்துக்கு வந்துட்டானுங்க பாரு. ஹல்லேலூயா. ஓகே, நோ ப்ராப்ளம். கையில் என்ன பண்ணோம் இல்லையா? அவர் மதிமயங்கி இருக்கிறார். அவர் குடிக்க மதிமயங்க, அவர் போஜன பிரியர் இல்லையா? அவர் குடிக்காரன், பாவிகளுக்கெல்லாம் அவர் ஃப்ரெண்டு. என்னெல்லாம் இயேசு சொல்லி அவரை வேதனைப்படுத்த முடியுமோ அப்பெல்லாம் வேதனைப்படுத்தினாங்க. ஆமாம், நமக்கும் அதே சஃபர் தான் வரும். நல்லது செய்ய போய் நமக்கும் இது மாதிரி சஃபர் வரலாம். நோ ப்ராப்ளம். இயேசு அதெல்லாம் சகிச்சார். ஓகே, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன சொல்லுவாங்க கம்பெனியில், ஏய் ரியல் இயேசு வரார் பாருப்பா, நல்ல காலம் ரியல் இயேசு வரான்னு சொல்லி போயிட்டாங்க. ரியல் இயேசு இல்லையா? பொய் சொல்ல மாட்டார், திருட மாட்டார், கொல்ல மாட்டார். ஸ்தோத்திரம். நம்மளை எப்படிலாம் கிண்டல் பண்ண முடியுமோ அப்படிலாம் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், நம்மளை சஃபர் பண்ணலாம் இல்லையா? புதுசாக போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு ஆகும் என்ன ஒன்றாலும் சொல்லுவாங்க. என்ன பண்ணோம்? எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். இல்லை, அவள் கோயிலுக்கு போல அங்கே யாரையும் பார்க்க போகிறேன், தோத்திரம். ஆமாம், அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அவர் தாங்க பார்க்க போகிறேன். யார் யார் யார்? அவர் தான் இயேசு, என் மணவாளன், என் ஆத்தும நேசர். ஆமேன். ஆமாம், கால் ஒரு புடை கட்டி போகிறான், சாயங்காலம் ஒரு கடை பண்ணி போகிறான், சாயங்காலம் மதியம் ஒரு புடை கட்டி போகிறான், திடீர்ஸாக புடை கட்டி போகிறான். ஆமாம், அப்போ யாரையோ பார்க்க போகிறான், தோத்துறோம். கை ஓய்த்துறியப்பா, தோத்துறோம் தோத்துறோம். அவ்வளோதான். கிறிஸ்துவுக்கு நம்ம வந்து தான் அவமானங்கள் படுறோம். என்ன சொல்ற? வாயை திறக்கக்கூடாது. என்னம்மா, அம்மா பற்றி பேசினாலும் சரி, அப்பா பற்றி பேசினாலும் சரி இல்லையா, உன் வேலையை பற்றி பேசலாம் சரி, தோத்துறோம். ஏன்னா இயேசுவை பேசுனாங்க, இவன் தச்சன் அல்லவா, இவன் வந்து இல்லையா ஆச்சாரி குடும்பமாச்சே, தச்ச குடும்பமாச்சே, இவங்க அம்மா தெரியாதா எனக்கு, அவங்க அப்பா தெரியாதா எனக்கு, அவங்க அண்ணன் தம்பி தெரியாதா எனக்கு, அவங்க அக்கா தங்கச்சி தெரியாதா எனக்கு. இப்போ போய் இயேசுன்றான், இப்போ கடவுள்ன்றான், ரட்சகர்ன்றான், அப்படின்றான், இப்படின்றான். அதெல்லாம் நமக்கு வரும். ஆமேன் சொல்லுங்க. மாத்திரமல்ல, துரோகம் என்னன்னா அவருக்கு நல்லா தெரியும். வாசிக்கலாமா? மத்தேயு 26:14-16 வரைக்கும். அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். கவனிங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கிறது சொன்னார். கூட இருந்துன்னே என்ன பண்ணுறான்? குழி பறிக்கிறான். கவனிங்க, இன்னைக்கு அப்படி உண்டு. நம்ம கூடவே தான் இருப்பான், நம்ம கூடவே இருப்பான், சாப்பிடுவான், நம்ம கூடவே எல்லாம் இருப்பான். ஆனால் என்ன பண்ணுவான்? பக்கத்தில் ஒரு குழி வெட்டி வச்சுன்னே இருப்பான். ஆமென். இயேசுக்கு தெரியும். இவர் யார் தெரியுமா? ஃபைனான்சியல் மினிஸ்ட்ரி. பணப்பை அவர் கையில் தான் இருக்குது. நம்பிக்கை துரோகம் பண்ணலாமாங்க ஆண்டருக்கு? பணப்பை உன் கையில் குத்துருக்கிறாரு, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும். கவனிங்க, இதில் தான் நம்ம சில சமயம் உங்களுக்கு ஃபைனான்சியல் ட்ரஸ்ட்னு ஒன்று கொடுத்து பணப்பை உன் கையில் கொடுத்தாருன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்? சாக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நான் சண்டே சொன்னேன், இச்சி அடத்து 3 3G, கேல், கோல்டு, க்ளோரி. கேல், கோல்டு, க்ளோரி. இந்த 3 தான் நம்ம என்ன பண்ணோம்? வழுக்கம்.
ஹலோ, இந்த பணப்பையை ஹேண்டில் பண்றவங்க இந்த இவங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஞானமா இருக்காங்க. ரைட். ரெண்டாவது பாருங்க, இயேசு நம்பி இவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தார். அந்த பொறுப்பு இவன் என்ன பண்ணல, பாத்திரமாவே இல்லை. நம்பிக்கை துரோகம் அது இயேசு நல்லா தெரியும். ஒரு நாள் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. உங்கள் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அதில் உயிர் போனாலும் அந்த பொறுப்பை நிற்கணும். இதில் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. அவன் உன்னோட அவன் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறான்னா டக்குன்னு தாவக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் உங்க எவ்வளோ சம்பளம் தராரு? 10,000. நான் 20,000 தரேன், வரையா? 20,000. இந்த கடன் அடிச்சிடலாமே. சரி, கணக்கு போட்டுனா ஒரு கணக்கு போட்டுருவார். உண்மை சொல்கிறேங்க, நான் கடைசியாக எங்கள் பாஸ்டாண்டு வாங்கல சம்பளம் எவ்வளோன்னா 3000 ரூபாய் தான். 3000 ரூபாய் கிடையாது, 2000 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்தா அவ்வளோதான் தோற்றுரும். ஹல்லேலூயா, அவ்வளோதான். தேவனுடைய கிருபை ஜோமன். எப்பா எனக்கு ஒரு டீச்சராக கிடச்சா நல்லா இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோமன். அப்போவே ஊழித்து வந்த உடனே இவர் எனக்கு கச்சவன் கடையும் யோசிக்காத, அவர் நம்மளும் டீச்சருக்கு ஜோம் பண்ணலாமான்னு. உன் டீச்சர் வரமாட்டான். அவர் தெரியும், ஓ இவன் டீச்சருக்கு கொடுத்தா என்ன பண்ண, கொஞ்சம் ஊழியத்தை டெவலப் பண்ணுவான் இல்லையா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான், கொஞ்சம் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னு நினச்சாரு. அது செட்டாந்து கொடுத்துட்டாரு. பாஸ்டர் டீச்சர் கொடுத்தாருல்ல, நம்ம ஒரு வாதியார் கேட்கலாமா? நோ. ஆனால் உனக்கு ஷூட்டெல்லாம் கொடுப்பாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு ஸ்தாபனத்தின் மூலமாக சம்பளம் அவ்வளோ இல்லை, ஆனால் என் ஒய்ஃப் சம்பாதிச்சதுனால அதை வச்சு மேனேஜ் பண்ணி ஊழியத்தையும் அதையும் கட்ட ஆண்டு உதவி செய்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ கூட நானாக தான் சரி, என் பொண்ணாக தான் சரி, இது கர்த்தருடைய பணம், ஞானமாக செலவு பண்ணணும், இது கணக்கு கொடுக்கணும் இல்லையா. ஒரு நாள் ஏசப்பா கேட்பா, இப்போ இந்த ஏழை மக்களும் உனக்கு இவ்வளோ காணிக்கை கொடுத்தாங்களே, இவ்வளோ தசமாவும் கொடுத்தாங்களே, உன்னை நம்பி கொடுத்தாங்களே, என்ன சிக்கன் பீஸா சாப்பிட்டா ஆண்டவரே, சிக்கன் பகோடா சாப்பிட்டா ஆண்டவரே, லாலிபாப்பு சாப்பிட்டா ஆண்டவரே சொன்னான். என்னைக்கோ ஒரு நாளைக்கு அப்பா ஆசையாக இருந்தது அந்த லாலிபாப் படா, இவ்வளோ கஷ்டப்படுற, கால் 4 மணிக்கு வந்து லோன்னு கத்துற, என்னை போய் நோக்கி ஜோம் பண்ணுறேன், போடா லாலிபாப் தான் சாப்பிட்டு போ. ஆனால் அதே வழக்கமாக லாலிபாப்பாக இருக்கக்கூடாது. டெய்லி 4 மணிக்கு போர்ஷன் பண்ணிட்டுலாம் சேர்ந்து போயிட்டு டெய்லி லாலிபாப்பா கொடுனா தொண்டையில் கத்தி வச்சு போடுவார் அவர். ஆமாம், ஏதோ ஒரு நாளைக்கு லாலிபாப்போ, ஒரு நாளைக்கு வந்து இந்த பர்கர் பீஸா தோத்துறோம். நான் கர்த்தர் முன்பாக சொல்கிறேன், அவருடைய ஆலயத்துலேருந்து சொல்கிறேன், இது வரைக்கும் நான் அவருடைய பணத்தை தவறான முறையில் செலவு பண்ணேன்றது என் சிந்தனையோட கிடையாது. ஆமே, ஹல்லேலூயா. என் பொண்டாட்டிக்கு இறக்க முடியும் எனக்கு கிடையாது. அவள் சொல்ல, ஏங்க இவங்களுக்கு ஒரு 1000 கொடுக்கலாமா? போ. இவங்களுக்கு ஒரு புடவை கொடுக்கலாமா? போ. இவங்களுக்கு எது மாதிரி ஹெல்ப் பண்ணலாமா? போ. ஆனால் நான் மனசார செய்ய மாட்டேன். அவள் உதவி செய்கிறா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவ்வளோதான், தோற்றம். ஆமாம் ஆமாம். என்ன சொல்கிறேன்னா, நம்பிக்கை துரோகம் என்பது ஆண்டவர் அனுபவிச்ச ஒரு சோதனை, ஒரு பாடு. சிநேகிதனே, மொத்தத்தினாலப்பா என்னை காட்டி கொடுக்கிட்ட இல்லையா? அவன் சொல்லிட்டு வரான், நான் யாரை போய் கட்டி பிடிச்சி முத்தம் பண்ணுறனோ அவன் தான் இயேசு, பிடிச்சிக்கன்னு சொல்லி. அதேமாரி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். எதுக்கு போய் வந்தேன்? டக்குன்னு பிடிச்சிட்டாங்க அவரை. இது நம்பிக்கை துரோகம், பொருளாசையில் வர காரியம். அல்லது இன்னும் கூட சொல்லலாம், அவனுடைய யோசனை என்னன்னா, சில சமயம் இயேசுவை பிடிக்கும் போது இயேசு மறைஞ்சிருவார். பைபிள் 2 நேரத்தில் போட்டிருக்கு, அவர் மறைந்தார். இவனுக்கு அந்த எண்ணம் இருக்குது. இப்போ நம்ம கூட 30 காசு வெள்ளி காசம் வரும், பிடிப்பாங்க, இயேசு என்ன பண்ண மறைஞ்சிருவார் இல்லையா. நம்ம 30 வெள்ளி காசும் கிடைக்கும், இயேசு மறைஞ்சிருவார். இல்லை, இயேசு இவன் பிறக்காமல் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும்ப்பா. ஹலோ, எல்லா நேரமே உனக்கு நேரங்கள் நல்லா இருக்குன்னு யோசிக்காத. ஆமென். அதான் சொல்ல, உன் சுய புத்தியில் நீ சாஞ்சு கொள்ளாத. கர்த்தர் மேல நீ நம்பிக்கையா இருக்கணும். அநேகருக்கு இந்த சுய புத்தி,
ஒரு நாளைக்கு உனக்கு லக்கு அடிக்கும், ஆனால் என்ன எல்லா நாளும் உனக்கு லக்கு அடிக்காது. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு நீ ஜெபம் பண்ணாமல் போயிடுவேன், கர்த்தர் என்ன பண்ண உன்னை கிருபையாக காப்பாற்றுவார். நேற்று கூட ஆண்டு நான் காப்பாற்றல, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணா அன்னைக்கு போட்டு தள்ளுவார். உன் சுய புத்தியில போகக்கூடாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைனால நம்ம ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, அல்லது கோயில் போக முடியல, ஆனால் எல்லா நாளும் நம்ம அப்படி நடப்பணும் யோசிச்சோம்னா தவறு. இவன் அப்போ தான் நினச்சான் நம்ம காட்டி கொடுப்போம், நம்ம 30 வெள்ளிக்காசு கிடைக்கும், ஏசு பிடிக்க வரோம், ஏசு டக்குன்னு மறைஞ்சிருவார். இதெல்லாம் சுய புத்தி. ஹலோ, நம்பிக்கை துரோகம், பண ஆசை, இயேசு இது வழியால தான் கடந்து போயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உண்மை சொல்றேன், நான் நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்திருக்கிறேன். என்ன பண்றதுன்னே தெரியல என்னால. அவனை சபிச்சு ஜெபம் பண்றதா, ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றதா இல்லையா? நான் ஆசீர்வதிக்க நீ யார் சபிக்கன்னு கேட்பாரோ, டபான்னு ஒரு வார்த்தை கேட்டுருவாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. தோத்திரம் தான். ஆண்டவரே சோத்திரம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்க முடியல இல்லையா? அவன் முகத்தில் முழிக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்ற, மொழின்றார் இவரு, பேசுன்றார் இவரு. இதெல்லாம் பாடுதான். நல்லா தெரியும், இவன் தான் குழி வெட்டுறான், இவன் தான் இல்லையா பின்னால் குத்துறான், இவன் தான் இல்லையா நெஞ்சில் குத்துறான், இவன் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுறான் இல்லையா, இவன் தான் எல்லாம் பண்ணுறான் தெரியுது. நம்ம அவள் மஞ்ச போனோட எப்பா நேரடியாக பார்த்து பேசுமா, மூஞ்ச பார்த்து பேசுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. பாடுகள். சத்துரு பசியாக இருக்கானா அவனுக்கு ஆகாரம் கொடுத்துரு, தாகமாக இருக்கானா தண்ணியை கொடு. ஆமென். ஆமாம், எனக்கே இத்தனை பாடுகள் இல்லையா சொன்னாரா இல்லையா? பச்சை மரத்துக்கு இவ்வளவு பாடுப்பா, பட்ட மரமாக இவனுக்கு எவ்வளோ. என்னையே இப்படி பண்ணிட்டாங்க, உனக்கு ஏன் பண்ண மாட்டாங்க? டேக் இட் ஈஸி, டேக் கேர் போ. ஆமென். பச்சை மரம் பட்ட மரம் சொல்றாரு, பச்சை மரத்துக்கு இத்தனை பாடுகள். பட்ட மரமாகி உங்களுக்கு பச்சை மரத்தில் ஆணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஈஸி. ஆனால் பட்டை மரத்தில் ஆணி அடிக்கிறது கஷ்டம். ஓங்கி ஓங்கி அடிக்கணும் இல்லையா? பச்சை மரத்தில் சக்கராட்சினோட உள்ளே போயிடும், கையில் அமுத்தனோட போயிடும். சொல்கிறது, எனக்கே இவ்வளோ பாடுனா உனக்கு நிறைய இருக்குதப்பா இல்லையா? வா, நான் இருக்கிறேன் கூட, வா. ஸோ ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் எனக்காக ஆட வேண்டாம், உங்கள் பிள்ளைகளுக்காக ஆடு. ஆமென். எனக்காக ஆடாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ரைட். மத்தேயு 26:40 43 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஆபத்துல உதவி செய்யாத நண்பர்கள், சீஷர்கள் இல்லையா? ஆபத்தில் உதவன் சகோதரன் பிறந்தனா பெயில் போட்டிருக்கு, நண்பன் போட்டிருக்கு. ஆனால் ஆபத்து நேரத்தில் இல்லை இல்லையா? சொல்கிறார், எப்பா நான் என் ஆத்மா மருந்து எதுவாக இருக்குது, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் என்ன பண்ணல, கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஜெப சப்போர்ட் பண்ணுங்கன்றாரு. ஆனால் தூங்கிறான் அவன். யோசித்து பாருங்கள், அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், வேதனைப்பட்டிருக்கும் போது இல்லையா, இப்போ பாஸ்டர் வரலன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். சரி, பாஸ்டர் சொல்லிவிட வரல பார்ப்பா, சரி இந்த பகுதி விடுகிறவங்க வரல, எதிர் விடுகிறவங்க வரல, நம்ம விசுவாசி ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலையே, கஷ்டப்படுமா? இதை இயேசு அறிந்திருக்கிறார். ஆமென். சில சமயம் நீ தனியாகத்தான் அதை சந்திக்க வேண்டும். சில சமயம் ஆண்டு நம்மளை தனியாக விட்டுருவார். எல்லாரையும் ஆண்டு விலகிடுவார். நீ தனியாகவே அந்த சிலுவையை இழுத்துக்கின்னு என்ன பண்ணும், அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவர் எதிர்பார்ப்பார். இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கு. தனியா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், எல்லாரும் ஒதுங்கிட்ட சூழ்நிலையில் தன்னந்தனியா இல்லையா, ஏசு போதுமே, ஏசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே. எந்த நாளிலுமே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே. இயேசு எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆமா, சில சமயம் நம்மளை தன்னந்தனியா விட்டுருவார் ஆண்டவர். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு. அதை இயேசு கற்றுக்கொண்டார். இந்த 3 பேரும் நம்பினாரு. எப்பா கொஞ்சம் ஜெப சப்போர்ட் பண்ணுங்கப்பா, என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவா இல்லையா துக்கம் கொண்டு இருக்கிறது, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, யாருமே அவருக்கு உதவி செய்ய முடியல. தன்னந்தனியாக அந்த கெச்சமணி தோட்டத்தில் அவர் என்ன பண்றாரு, அந்த 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 ஸ்ட்ரகிள் அவர் கண்டு படுறார். சில சமயம் நம்ம வாழ்க்கை அப்படிலாம் வரலாம். உதவி செய்யறேன்னு சொல்லணும், டக்கான கை விட்டுருவான். சாப்பா சாரிப்பா முடியலப்பா இல்லையா, ஏதோ ஒன்று நம்ம அதான் உன்னை தன்னந்தனியாக விட்டு விடும் காலம் வரும். ஆமா, ஏசு உன்னை தனியாக விட்டுருவாங்க. ஸோ இப்போ ஒரே வழி அவர் தான். ஆமென். அவர் தான் உன்னை பலப்படுத்துவார். ஏன்னா அந்த அந்த தனிமை என்பது அவர் நல்லாவே தெரியும். தனிமையில தன்னந்தனியா இல்லையா, அந்த கெச்சமணி தோட்டம். கெச்சமணி என்றால் என்ன தெரியுமா? பிழிதல். கெச்சமணி என்றால் பிழிதல். பிசாசு அவர் என்ன பண்றான், அப்படி பிழிறான். அவருடைய ரத்தம், அவருடைய வேர்வை துவாரங்கள் வழியாக ரத்தம் வெடிச்சு வெளியே வருது. அவ்வளோ ஒரு பிரஷர் இல்லையா, பிரஷர். நாளங்கள் வெடிச்சிச்சு இல்லையா. ஆமா, பிரஷர், ரத்தம் சொட்டு சொட்டா ஒழுகுது. ஆமா, தனியா அவர் கடந்து போறார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அவர் பாடுபட்டார். அதனால்தான் சோதிக்கப்படுற உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றார். நீங்க தனியா இப்படி விடுற காலங்கள் வரும். நம்ம நாள்லாம் கைவிடுற நாள் வரும். கணவன் மனைவி பிள்ளைங்களாம் நம்மளை கைவிடுற நாள் வரும். அன்னைக்கு தன்னந்தனியாக நம்ம விடப்பட வேண்டிய நாள் வரும். அதை இயேசு நமக்கு முன்மாதிரியாக காட்டிட்டார். ஆமா, ஒரே வார்த்தை, நீங்க போதும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, பாடு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இயேசு அப்பா உள்ள எப்படி பாடுபட்டிருக்கும். பிதாவே, ஜெப சப்போர்ட் கூட இல்லையாப்பா இல்லையா. பாருங்க, அந்த வேர்வை துவாரம் வழி அந்த ரத்தம் புடிஞ்சு வெளியே வருது, சொட்டு சொட்டா ஊத்துது. இயேசு அதை அனுபவித்தார். மத்தேயு 26:67. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைத்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அவரை
துப்பி. எங்க துப்பி இருப்பான் அவன்? முகத்துல தான் துப்பி, கண்ணத்துல அறைந்து. அறைந்து. உன்னை அறைந்தவன் யார் என்று சொல் பார்க்கலாம். ஒரு இடத்துல போட்டிருக்கோம், தாடி மயிரெல்லாம் என்ன பண்ணாங்களாம்? புடுங்குனாங்களாம். யோசித்து பாருங்க எவ்வளோ இல்லையா? சோப்பு போடாமல் ஷேப் பண்ணாமல் எவ்வளோ வலிக்கு நம்ம தெரியும் ஷேப் பண்ணும்போது இல்லையா? அந்த தாடி மயிர் ஒவ்வொன்றா பிடிங்கி பாருங்க. இந்த சமயம் இந்த மூக்கில் இந்த முடி வேண்டாம் இழுத்து பார்த்தா அவ்வளோ வலி வலிக்கும். ஆனால் டக்குன்னு இழுத்து விடுவோம் இல்லையா? ஒரு முடி இழுக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோமே, அவருடைய ஒவ்வொரு தாடி முடியை பிடிச்சி இழுத்தாங்களே, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆமா, அவரை துப்பினார்கள். கன்னத்தில் ஒரே அடி. இப்படியா நீ பதில் சொல்ல முடியும்? இப்படியே நீ உன்னுடைய எஜமானுக்கு பதில் சொல்லுவே? கன்னத்தில் அடிக்கிறான். உன்னை அடிச்சவன் யாருன்னு சொல்றான். அப்புறம் நம்ம சொல்றாங்க, அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். திருதர்சனம் சொல்லு பார்க்கலாம். இப்போ திருதர்சனம் சொல்லுப்பா. யாராச்சும் சொல்லு திருதர்சனம். அதான் ஞான திருஷ்டி. ஞான திருஷ்டி திருதர்சனம் சொல்றவங்க ப்ராஃபிட். ஹல்லேலூயா. நம்மளால் சின்ன அவமானம் கூட தாங்க முடியல. அதான் சொல்ல வரேன், நம்மளால் சின்ன அவமானம் தாங்க முடியல. யாராவது ஒன்று சொல்லிட்டா நமக்கு சர்க்குன்னு கோவம் வந்துடுது இல்லையா? நம்ம அப்படியே அப்செட் ஆகிடுவோம், பேச மாட்டோம். 3 hours 4 hours அப்படியே சாமி அப்படி புத்திர மாதிரி அப்படியே உட்காந்துப்போம். என்னம்மா? ஒன்றும் இல்லை. என்னம்மா ஆச்சு? அவெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலையை பாரு. அப்செட் ஆகிடல. நம்ம கண்ணத்தை துப்பிட்டான், யாராவது துப்பிட்டாங்கன்னா, யாராவது ஒரு மாதிரியாக பேசிட்டாங்கன்னா, யாராவது ஒரு மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம்? பெரிய ஆவில் நிறைஞ்சி வானத்துக்கு பூமி குதிக்கால கூட பண்ணோம். அப்படியே அப்செட்டாக டக்குன்னு வந்தார் பாருங்க. இதெல்லாம் ஏமா நான் இதெல்லாம் பாடுபட்டிருக்கிறேன். என்னை அரைஞ்சாங்க, தாடி மயிரை பிடுங்கண்ணா. இப்போ ஞான திருஷ்டி இப்போ வெளிப்படுத்தி பார்க்கலாம். உன் பக்தி இப்போ வெளிப்படுத்தி பார்க்கலாம் சொன்னாங்க. இயேசு வாய் தரவாமலே இருந்துட்டார். அவர் அடிக்க கொண்டு போக போகிற ஆட்டை போல வாய் திறக்க. அடிக்க கொண்டு போகிற ஆடு வாய் திறக்க போவோம். மா மே 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 கத்துமா? அதோட கத்தலைவர் பைபிள் சொல்லுது, அடிக்க கொண்டு போக போகிற ஆட்டை போல வாய் தரவாத. ஆனால் இயேசு வாய் திறக்கல. ஆனால் அடிக்க போகிற ஆடு என்ன பண்ண? கத்தி தான் போகும். ஆனால் அதுவும் செய்யல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ண? நம்ம இயேசு போலவே அதுக்காக பேசக்கூடாமல் இருக்கக்கூடாது. பாச வாய் மூட சொல்லிட்டாருங்க. சாப்பிட்டியாம், வேலைக்கு போனியாம், குளிச்சியாம், ஒரு ஊரில் ஒரு வீட்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. புருஷனுக்கு மனைவிக்கும் பேச்சுவார்த்தை ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படி இருக்கா? ஆமாம் பாஸ், பேசி 6 மாதம் ஆச்சு பாஸ். நானும் என் புருஷன் பேசி 6 மாதம் ஆச்சு. கொன்னே போடுவார் உன்னை ஆண்டவர். முதல்ல போய் பேசு. புருஷன் பொண்ணாடி பேசி 6 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு. இங்கே வந்து விட ஏமாத்தாத, ஆண்டவர் ஏமாத்தாத. ஹல்லேலூயா. கோபமோ ஒரு நிமிஷம்தான். கோபமோ ஒரு நிமிஷம். நீங்கள் சொல்லிடுங்க, பிரசவம் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம்னு. ஒரு நிமிஷம் எப்படி? அந்த வலியே மறையாத, அடியே மறையாத. பைபிள் தான் ஒரு நிமிஷம் தான். அப்புறம் என்னங்க சாப்பிட்டீங்களா? ஏண்டி உனக்கு சொன்ன இருக்குதாடி? சோறு போட்டு தோன்றியா, உப்பு போட்டு தோன்றியா? தோத்திரம் அதெல்லாம் போயிடுச்சு. உன்னை கல்யாணம் பண்ணாலும் சொர்ணம் கிடையாது, சூடு கிடையாது, சொர்ணம் கிடையாது, தோத்திரம். ஆமேன். அந்த வீட்டில் சண்டை வந்து, புருஷன் பண்ணி சண்டை வந்து பேச்சுவார்த்தை நின்று போச்சு. அந்த நேரம் பார்த்து அவங்க மாமா அமெரிக்காவிலேருந்து ஒரு நல்ல பேண்ட் வாங்கி கொடுத்துருக்கு. பேண்ட்டு போட்டு பார்த்தாரு, ஜாஸ்தியாக இருக்குது.
குடும்பத்தை என்னோட பேண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது சொல்லி பேசிருக்காங்க. பொண்டாட்டி கேட்டான், சரி என்னதான் அவன் துரோகம்னா கூட நம்ம செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டா, போய் கொஞ்சம் குறைச்சி கட் பண்ணி தந்து மச்சு வச்சிட்டா. பொண்டாட்டி சேர்ந்து புருஷன் தெரியாது. இவர் வந்து வேலை விட்டு வந்து இவர் கடைக்கு போயிட்டு எப்பா ஒரு அடி குறைச்சி கட் பண்ணி இவரை தான் வச்சிட்டாரு. இந்த பையன் கேட்டுருந்தான் பார்த்தீங்களா, சரி அப்பா நாளைக்கு கல்யாணத்து போகணுமாப்பா பேண்ட்டு பேச, அவன் பாட்டு போய் அவன் ஒரு அடி கட் பண்ணி வச்சிட்டான். அப்பா போட்டால் சாக்ஸ் ஆயிடுச்சு, சாக்ஸ் ஆயிடுச்சு. யார் கட் பண்ணா, யார் போனா, யார் வந்தா, இதான்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது. சில வீட்டில் பாருங்க 5 மணிக்கு எழுந்திருக்கவும் பேப்பரில் ஏற்றி தலைக்கணிகள் வச்சிடும். தலைக்கால் எழுப்புமாதே சண்டை வந்துச்சு, அம்மா நான் நாளைக்கு ஃப்ளைட்டு பிடிக்கணும் என்னை எழுப்பி போடுன்னு சொல்லி நம்ம பேச்சுவார்த்தை கிடையாது. என்ன 3 மணிக்கு எழுந்துக்குவோம்னு சொல்லிட்டு எழுதி தலைக்கணிகள் வச்சிச்சு. நல்லா தூங்கி பார்த்தா மணி 6 ஆயிடுச்சு, பிளைன் போயிடுச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்ட வேண்டும், மாதிரியான ஒரு வாழ்க்கை. ஆமாம் சொல்லுங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கோபமா ஒரு நிமிஷம்தான், அடுத்த நிமிஷம் நம்ம என்ன ஆயிடணும், லிங்க் ஆயிடணும். ஆமா ஆமா, கிறிஸ்தவ வாழ்க்கை இதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்தியாவோட மாத்திக்கோ. ஏசு இல்லையா கன்னத்தில் அடிச்சான், காரி மூஞ்சான், முகத்தில் தாடி மயிரை பிடுங்குறான், ஒரு அறையிறான் இயேசுவை, ஆயே திறக்கல இல்லையா. நம்ம பாட்டு ஒரு பல்லாத கட்சி நம்ம அதோட அதை சொன்ன பாடுபடும் போது அவர் பதில் வையலை இல்லையா. நம்ம திருப்பி அடிக்க முடியாது, பல்லாத கிடைப்போம், பல்லாத கிடைப்போம். அவர் பாடுபட்டார், நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். நீ என்ன பண்ணத, வாய் திறக்காத. காரி மூயிறாங்களா, அடிக்கிறாங்களா, கன்னத்தில் அடிக்கிறானா, உன் ஞானத்தை சொல்லுன்னு சொல்றானா, உன் பக்தியை கிண்டல் பண்றாங்களா, சரி ஓகே, அதான் பக்தி கிண்டல் பண்றது. நான் இப்போ உன்னை அச்சம் யார் சொல்லு, ஞானத்தை சொல்லு. நம்முடைய பக்தியே, நம்முடைய பக்தி வைராக்கியத்தை, கிறிஸ்தவத்தை என்ன பண்றது, கிண்டல் பண்றது. சோத்தம் அது ஒண்ணுமே ஆயிடுப்பா. ஆமென். அவர் வாயே திறக்கல. அவன் கேட்குறான், ஏறுது, எப்பா பேசுப்பா, உன்னை இப்படி குற்றப்படுத்துறாங்களப்பா, உன்னை இப்படி வீணா இல்லையா சொல்றாங்களே, எதை சொல்லு. அது அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவன் வாயை திறக்க மாட்டான் மனுஷன். உண்மையே ஏசப்பா பார்த்து நம்ம கைத்து கும்பிடணும். எப்படி ஆண்டு இப்படிலாம் சகிச்சிங்க, எங்களுக்கு ஒரு முன்மாதிரி எப்படிப்பா வச்சுட்டு போனீங்க இல்லையா. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, ஒண்ணுமே சொல்ல. அவர் என் ராஜ்யம் அதுக்குரியது. தேவதூஷன் சொல்றாங்க, கோயில் இடிச்சு 3 நாளைக்கு கட்டணும்னு சொன்னான், அப்படி இப்படி பொய் சாட்சிலாம் சொல்றாங்க. உனக்கும் பொய் சாட்சி சொல்லுவாங்க. இவன் இந்த ஆலயத்தை இடித்து 3 நாளைக்கு கட்டுவான்னு சொன்னான், பொய் சாட்சி. ரைட், உன் மேல பொய் சாட்சி சொல்றாங்களா, ஓகே, உன் பார்ட்டில் சரியா இரு. பொய் சாட்சி சொன்னா அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், அவ்வளவுதான். நான் போய் சொல்லல, நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நீ வாய்மொழி கம்முடிரு. அல்லேலூயா. நாளானது விளங்க பண்ணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். ஸ்தோத்திரம். இயேசு பார்த்து பைத்தியக்காரன் சொன்னாங்க, லூசு. யார் பார்த்து? இயேசு பார்த்து. எத்தனை பேர் கூட உங்களை லூசுன்னு சொல்றாங்க? லூஸ் மூஞ்ச பத்தி எப்படி லூசு? யோவான் 10:20. யோவான் 10:20. இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன். ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றா என்ன சொன்ன? இவர் இயேசு யாரு? பிசாசு பிடிச்சவரான். ஆமென். உங்க சொல்றாங்களே, பேய் மாதிரி கத்துறா, பேய் மாதிரி லப 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 இன்னும் பண்றாவோ.
பிசாசு பிடிச்சிச்சு இல்லையா? சொல்றாங்களா? அமைதியாயிரு. பைத்தியக்காரி, பைத்தியக்காரன், பைத்தியக்காரன், பைத்தியக்காரி. ஏசு அமைதியா இருந்துட்டார். இதெல்லாம் தாங்க ஸ்ட்ரகிள். வேற என்ன ஒன்று பாடு, வேற என்ன பாடு? அதான் சொல்ற பேதுரு, நீ கிறிஸ்தவனா இருப்பதினால். எடுத்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 பேதுரு 4 அதிகாரம் 15. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனா இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். போதும். நீ திருடி பொய் சொல்லி அதனால பாடினால் நோ யூஸ். நீ கிறிஸ்தவனாய் இருப்பதினால் நீ பாடுபட்டினா அது நிமித்தம் தெய்வத்தை மகிமைப்படுத்து. உண்மையான கிறிஸ்தவனா, உலக கிறிஸ்தவனா இல்ல, உண்மையான கிறிஸ்தவனா. அத மேல சொல்லிட்டாரு, கொலைபாதகனாவது, திருடனாவது, பொல்லாங்கு செய்தவனாவது, அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டவனாவது பாடுபடல. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டான். அப்படின்னா உண்மையான கிறிஸ்தவன், இயேசுவை பின்தொடர்கிறவன், சீஷன். நீ சீஷனா இருந்து உண்மையான கிறிஸ்தவனா இருந்து பொய் சொல்ல, திருடல இல்லையா, அந்நிய காரியத்தில் தலையிட்டு கொள்ள, ஆனா உனக்கு இப்படிப்பட்ட பாடு வருது, தூஷணம் வருது, பைத்தியக்காரன் அப்படி இப்படி லொட்டு லொஸ்க்கு இல்லையா, பெரியவன் அவன் சொல்றாங்கன்னா ஓகே, அமைதியா இரு. தேவன் என்ன பண்ணு? தேவன் என்ன பண்ணுமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, என்னை லூசுன்னு சொன்னாங்க, தோத்துறோம். என்னை பைத்தியக்காரன் சொன்னாங்க, தோத்துறோம். என்னை திருடுன்னு சொன்னாங்க, தோத்துறோம். அப்பா, என்னை அடங்காப்பிடாருன்னு சொன்னாங்க, தோத்துறோம். என்னை வாயாடின்னு சொன்னாங்க, தோத்துறோம். தேவனே, தேவனே, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டான். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்படின்னா கிறிஸ்தவன் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அந்நிய காரியத்தில் தலையிடக்கூடாது இல்லையா? அப்படி எந்த தப்பு இல்லாம ஒரு ரியல் கிறிஸ்டியன் உனக்கு பாடு வந்தான பண்ணு, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு பரலோகத்தில் மிகுந்த பலனை கர்த்தர் உண்டாக்குவா. ஆமா, ஹல்லேலூயா. சும்மா இரு, கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணிட்டு போவாரு. நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவனா இருக்க உன் பாடு வருதா, உன் மேல தேவையில்ல பிரச்சனை வருதா, நன்மை செய்து பாடு அனுபவித்த உனக்கு மேன்மை இல்லையான்னு பைபிள் போட்டிருக்கு. அதே வசனம் சொல்லுது பாருங்க, தீமை செய்து பாடு அனுபவிக்கிறவர்கள். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு பாடுபட்டார். கடைசி நமக்கு எல்லாம் தெரியும். அவரை பிடித்தார்கள், அவரை கெச்சமன் தோட்டத்தில் பிடித்தார்கள். கல்லனை பிடிக்கிற மாதிரி வந்தாங்க, பிடித்தார்கள். எல்லாரும் ஓடி போயிட்டாங்க இல்லையா? பாருங்க, எல்லாரும் ஓடிட்டான். தன்னந்தனியா இயேசு அந்த அந்த பாடு ஏற்றுக்கொள். இரவெல்லாம் நியாய விசாரணை அவருக்கு இல்லையா? இதுக்கும் அதுக்கும் இயேசு இழுத்து அடிக்கிறாங்க. இரவெல்லாம் சாப்பிடல. அந்த திருவந்தெடுத்தார ஈவினிங்ல அந்த அந்த அப்பமும் அந்த திராட்சை ரசம் தான், அதோட முடிஞ்சது அவர் லைஃப் இல்லையா? அப்புறம் சாப்பாடே கிடையாது. ஏறக்குறை 27 மணி நேரம் தண்ணி குடிக்கல அவர். சாப்பாடு கிடையாது. உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியே போயிடுச்சு. தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லையா? பிறகு அவருக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கிறது. மரண தண்டனை, சிலுவை தண்டனை இல்லையா? ஆமா, 2 டன் எடை உள்ள அந்த சிலுவை மரத்தை தூக்கி அவர் மேல வைக்கிறாங்க. அதை இழுத்து கொண்டு கொல்கத்தா மலைக்கு போகிறார். இந்த கையில 6 அங்குலம் ஆணி, இந்த கையில ஒரு 6 அங்குலம் ஆணி, தலையில முள்முடி இல்லையா, கால் 2 சேர்த்து 9 அங்குலம் ஆணிகள். ஆமென், ஹல்லேலூயா. வாயை திறக்கல. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், என் சித்தத்தின் படி அல்ல, சித்தத்தை என்னை ஒப்படைக்கிறேன். ஆமென்.
நம் முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டுக்காக அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று போட்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்மளாம் ஏந்து நிற்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். கவனிங்க, நமக்கு என்ன சிந்தை வரணும்? என்ன சிந்தை வரணும்? கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆமா சொல்லுங்க. ஏனென்றால் மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஹல்லேலூயா. நமக்கு என்ன சிந்தை இருக்கணும்? என்ன சிந்தை இருக்கணும்? என்ன சிந்தை இருக்கணும்? கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பாவத்துக்காக இயேசு பாடுபட்டார். எல்லா விதத்திலும் இயேசு பாடுபட்டிருக்கிறார். ஆகதான் பக்தன் சொல்றான், அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கடந்து போகிற எல்லாவற்றையும் ஆண்டு பார்த்திருக்கு. அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் அவருடைய அடிச்சோடி மாத்திரம் பின்பற்றி செல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கை உயர்த்துவோம். அவர் மாம்சத்திலே இருந்த நாட்களிலே தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு தாம் குமாரனா இருந்தும் பாடுபட்டபடினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். இயேசு குமாரனா இருந்துதான் பாடுபட்டிருக்கிறார். அவர் மாம்சத்தில் தான் பாடுபட்டிருக்கிறார். ஆகையால நாம் கடந்து போற பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், தனிமை எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். பிரிவு தெரியும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? என் தேவனே, தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் அறிவார். அந்த சிலுவையில், அந்த வெயில் மூச்சு கூட விட முடியாம 2 கைகளை 2 கால்களை ஆணை அடிச்சார். ஒவ்வொரு வார்த்தையும் கூட அவரால் சொல்ல முடியாத வேதனை. ஸ்தோத்திரம். அப்படியும் சிலுவையில் தன் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கெச்சமணி தோட்டத்தில் தன்னன் தனியாக அவர் பிழியப்பட்டார். அவருடைய வேர்வை துவாரத்தின் வழியாக ரத்தம் பிழித்து ரத்தம் சிந்தினார். ஜீசஸ் அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கரங்களை உயர்த்தி, அப்பா எங்களுக்கு அந்த கருவை தாங்கப்பா. நாங்கள் அநேக சமயம் முறுமுறுத்து விடுகிறோம், ஏன் என்று கேட்டு விடுகிறோம், என்ன துரோகம் பண்ணன்னு கேட்டுடுறோம், வாயை தந்துடுறோம். ஆண்டவரே, அன்பை விட்டுறோம் சுவாமி. கவனிங்க,
இது எல்லாமே ஆண்டவர் இயேசு பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முற்றுமாய் ஒப்பு கொடுத்து தான் செய்தார். ஒன்றும் பிதாவின் சித்தத்தை தாண்டி செய்யவில்லை இயேசப்பா. அவர் அனுமதித்ததுதான் இந்த பாடுகள், அவமானம், நிந்தை, இல்லையா, தனிமை, வேதனை, கஷ்டம், தாகம், இளைப்பாறுதல் இல்லை, பசி, குடும்ப வேதனை, எல்லாமே பிதாவின் சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுத்தார். என் பிதாவின் சித்தம் செய்து முடிப்பதுதான் என்னுடைய போஜனம் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையில பிதாவாகிய தெய்வம் ஏதோ ஒரு பாட அதை அனுமதித்திருந்தா முறுமுறுக்காதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்பா கிருபை தாங்கன்னு கேளுங்க. நம்ம கேட்கலாம், ஒன்னே கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, வேற வழி இல்லை. நீ இந்த சிலுவையை எடுத்து சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று பிதா அனுமதித்திருப்பாரானால் நீ அந்த சிலுவையை சுமந்து தான் ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இவர்கள் யார்? வெள்ளை அங்கே தரித்துக் கொண்டு நிற்கிறார்களே, இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தப்பா, அன்புக்காய் ஸ்தோத்திரம். பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக முற்றிலுமாகவே உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்களப்பா. எங்களுக்கும் இந்த நாட்கள் அப்படி கருவை தாங்கப்பா. இந்த சிலுவை நான் சுமக்கணும்னு உங்க சித்தம் இருந்தா நான் இந்த சிலுவை சுமக்கிற ஆண்டவரே. ஏன் கேட்க மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், வாய் பேச மாட்டேன். எனக்கு உதவி செய்யும் கேளுங்க, அப்பா அவனுக்கு உதவி செய்வா. அவர் வெற்றி சிறந்தார். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி வருகிறோம். இந்த நாளிலே உம்முடைய அடிச்சுவடியில் ஒன்று மாம்சத்தில் நீ பாடுபட்டீர். நாங்களும் அப்படிப்பட்ட ஒன்றை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் உம்முடைய வருகை பரியந்தமும் நீர் எங்கள் வைத்திருக்கிற அந்த சிலுவையை, என்ன சிலுவை எங்கள் கொடுத்திருந்தாலும் சரி, அந்த சிலுவையை முறுமுறுக்காம அதை பிதாவின் சித்தமாக எண்ணி அதை சுமந்து வர கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே கிருபை தாங்க. கேளுங்க, கிருபை கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே உங்க கிருபை தாங்கப்பா. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை இன்னும் ஒரு விசை கூட உங்களுடைய கரத்துல சிவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உதவி செய்யும். இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை தார். ஒவ்வொருத்தருக்குடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சிலுவை நீ வைத்திருக்கிறீர். அதை சுமந்து செல்ல தேவன் கிருபை தாங்கப்பா. இனி நாங்கள் முறுமுறுக்க மாட்டோம்.
வாய் திறக்க மாட்டோம்ப்பா, உதவி செய்யுங்க. இந்த ஆராதனைக்கு உதவி செய்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. போதும் புறப்பட்டு போகும்போது உடைய தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரமான பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க. நாளைக்கு காலை நடக்கிற உபவாச ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனை ஆசீர்வதிங்க. தொடர்ச்சியாக நடக்கிற ஜெபங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழு உள்ளமே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சிலுவை தியான கூட்டங்களின் செய்திகள் யூடியூப்ல வருகிறது. நீங்களும் பாருங்கள், மற்ற மக்களையும் பார்க்க சொல்லுங்கள். மற்ற மக்களும் இந்த சிலுவை காரியங்களை கற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. மிராக்கிள் ஷெக்கினா அசம்பிளின்னு போட்டால் நம்முடைய சபையினுடைய எல்லா செய்திகளும் யூடியூப்பில் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த நாட்களில் பேசப்பட்ட செய்திகள், சபை ஆராதனை செய்திகள் எல்லாமே மிராக்கிள் ஷெக்கினா அசம்பிளியோட அந்த யூடியூப்பில் வருகிறது. பாருங்கள், கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. நாளைக்கு காலை சரியா 10 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. கண்டினியூ பண்ணுங்க. ஆமென். 40 நாட்களும் உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு பேஸை போடுங்க.